அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வின் முறையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2 தேர்வின் மூலமாக சமீபத்தில் ஆயிரக்கணக்கான தேர்வுகள் நியமனம் செய்துள்ளது. நடப்பாண்டுக்கான தேர்வுகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. குரூப் 2 தேர்வு பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் என்ற இரண்டு நிலையில் நடத்தப்படுகிறது. நேற்றைய பதிவில் பிரிலிம்ஸ் தேர்வின் நடைமுறைகள், தேர்வுமுறை போன்ற விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது. தற்போது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வின் முறைகளை தேர்வர்கள் அறிந்து கொள்ளலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வின் முறை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வில் 2 தாள்கள் உள்ளது. கட்டாய தமிழ் தகுதி தேர்வு முதல் தாளாகும். இது 1 மணி 30 நிமிடங்களுக்கு தோராயமாக, அதாவது 1.5 மணி நேரம் இந்த தேர்வு நடைபெறும். 100 வினாக்கள் கொண்டிருக்கும். இந்த தாள் 1 வினா பகுதியானது தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், துல்லியமான எழுத்து புரிதல், குறிப்புகள், வளர்ச்சி கட்டுரை எழுதுதல், கடிதம் எழுதுதல், தமிழ் மொழி அறிவு. இந்த பகுதியிலிருந்து தாள் 1 வினா பகுதி கேட்கப்படும். 100 மதிப்பெண்கள். 1.5 மணி நேரம் இந்த தேர்வு நடைபெறுகிறது. அதேபோல் தாள் 2இல் 300 வினாக்கள் இருக்கும். 3 மணி நேரங்களுக்கு தேர்வு நடைபெறும். தாள் 2 வினாக்கள் பொது ஆய்வுகள் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முதன்மை தேர்வு எப்படி இருக்கும், அதில் 2 தாள்கள் இருக்கும். மெயின்ஸ் தேர்வு, அதில் 100 தமிழ் எலிஜிபிலிட்டி தாளில் 100 மதிப்பெண்ணும், அதே மாதிரி பொது ஆய்வு தாளில் 300 மதிப்பெண்ணும் இடம்பெறும். ஸோ இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கிடையாது. ப்ரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு என்ற 2 நிலைகள். ஸோ இதில் மதிப்பெண் அதிகமாக நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று இன்டர்வியூ இல்லாத நீங்கள் போஸ்டிங் கிடைக்கிற இந்த முதல் தேர்வு இந்த 2024 நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வெளியிட உள்ளதால் மாணவர்கள் இப்பொழுதிருந்தே படிக்க தயாராகலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.